ம். கடைசி வரை வேலை கிடைக்காது போல இருக்க. சரி சரிம்மா. அப்புறம் இன்னைக்கு டேலாம் எப்படி போணுச்சு? செம்ம காமெடியா போச்சுண்ணா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மச்சான், அந்த வாழ்த்துட்டு சிடுமூஞ்சிக்காரன் பேசுறேன். இருக்கான்ல, எனக்கு பொக்கேலாம் கொடுத்து விஷ் பண்ணான் தெரியுமா? என்னால நம்பவே முடியல. ஐயோ, அப்படியா? இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருந்திருப்பீங்க போல இருக்கே. எங்கண்ணா வெளியே கூட்டிட்டு போவான்னு பார்த்தா என்ன ஆபீஸ்ல விட்டுட்டு போயிட்டானா. சரி சரி, அண்ணன் வரலன்னா ஃபீல் பண்ணாதீங்க. ஒரு 1000 rupees ஜிபே பண்ணி விட்டீங்கன்னா அண்ணன் ஹாப்பி ஆயிருவேன். எதுக்கு 2 பேருக்கும் சரக்கு அடிக்கவா? வந்தேன்னு வைங்க 2 பேரையும் சாவடிச்சிடுவேன். ஒழுங்கா போனை வைங்க. சரி சரிம்மா, ஹாப்பி பர்த்டேம்மா. வைக்கிறேன். டேய், என் தங்கச்சிக்கு என் மேலே எவ்வளோ பாசம் பார்த்தியா? கேட்ட உடனே கழுவி கழுவி ஊத்துறா. ம்? ம். சரிடா, ஒரு 2 minutes மட்டும் வெயிட் பண்ணு, போயிட்டு வந்துடுறேன். ம். மச்சான், மிக்சிங்கோட சரக்கு இருக்குது, வரியா? டேய் என்னடா அது? என் தங்கச்சிக்கு நீங்க பர்த்டேப்பா, வந்தாவா வராடி போட, நானே குச்சிக்கிறேன். இருக்கிற டென்ஷன் வேற. ம். என்னடா ஒரு மாதிரியா இருக்கா? இன்டர்வியூ போனீங்க, என்னாச்சு? கிடைக்கலையா? விட்றா, பார்த்துக்கலாம். நம்மள மாதிரி பசங்களை இந்த பணம் தான் தீர்மானிக்கல. பிடிச்ச வாழ்க்கையும் வாழ முடியாம, கிடைச்ச வாழ்க்கையும் ஏத்துக்க முடியாம, ச்சே ஒரு மாதிரி போயிடா லைஃபே. ஏய் மச்சான், என் தங்கச்சிக்கு இன்னைக்கு பர்த்டே, அவளை நல்லா பார்த்து. உங்ககிட்ட போய் சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? படா. யாரை கேட்டு குடிச்ச நீ? உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு குடிக்க கூடாதுன்னு தெரியாது? உன்னதாண்டா கேக்குறேன், பதில் சொல்லு. பழைய விஷயம் எதுவும் ஞாபகம் வந்துச்சா என்ன? அப்புறம் ஏன் சார் குடிச்சீங்க? கேக்குறேன்ல, பதில் சொல்லலாம்ல. நீ இங்கேயே குனிஞ்சு கோலம் போடு, நான் கிளம்புறேன். இனி நான் ஏன் குடிச்ச, எதுக்கு குடிச்சேன்னு கேட்க மாட்டேன். இனி குடிக்காத. எனக்கு நீ ரொம்ப முக்கியம். ஆனா இந்த மாதிரி பதில் சொல்லாம தற்கூரி மாதிரி நிக்காத, சரியா? இங்க பாரு, என்ன அடி திட்டு என்னனாலும் பண்ணு, சும்மா சும்மா தற்கூரி மட்டும் கூப்பிடாத, அவ்வளவுதான். ஏய் போடா தற்கூரி. எப்பா சாமி, தெரியாம குடிச்சிட்டேன், ஆனா தற்கூரி மட்டும் இனிமே கூப்பிடாத. அப்படிதான்டா கூப்பிடுவேன், தற்கூரி. உனக்கு என்னடி பிரச்சனை? அதான் சொல்லிட்டேன்ல குடிக்க மாட்டேன்னு, அப்புறம் என்ன? என்ன என்ன தூக்கு. என்னது தூக்கவா? ரோடு என்னாலலாம் தூக்க முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ தூக்கிதான் ஆகணும், இல்லனா இங்கேயே உட்காந்துருவேன். உட்காரு, எனக்கு என்ன? என்னடி உட்கார்ந்துட்ட? நீ தூக்குறேன்னு சொன்னாதான் எந்திரிப்பேன். லூசு, ரோட்ல எல்லாரும் பாக்குறாங்க, ஃபர்ஸ்ட் எந்திரி. முடியாது. சரி தூக்கி தொலைறேன், எந்திரி. இப்படி சொன்னா எந்திரிக்க மாட்டேன். பின்ன எப்படி சொல்ல? சிரிச்சுட்டே சொல்லணும். இது வேறயா? என் பட்டு இல்ல,
என்னாகரா நீ இப்ப பொண்ணு இல்ல எந்திரிமா. ஏய் சொல்லு சொல்லு. என்னடி சொல்றது? இனிமே குடிக்க மாட்டேன்னு சொல்லு. அதான்டி இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன். என்ன தூக்கிட்டு சொல்றதுதான் உனக்கு பனிஷ்மெண்டே. சரிப்பா, இனி குடிக்க மாட்டேன் போதுமா? கேக்கல. சத்தமா. ஏய் இனிமே குடிக்க மாட்டேன். சத்தமா. ஏய் கை வலிக்குது. அவ இந்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ஏங்குறான் தெரியுமா? நானா சொன்னதால ரொம்ப ஓவரா பண்றல. ஏய் கை வலிக்குதுப்பா, முடியல ப்ளீஸ். டேய் நீ இன்னும் ரெடி ஆகலையா? டைம் பாடா 5 o'clock ஆச்சு. என்ன ஏன்டா கத்துற? பாத்ரூம் வந்து ரொம்ப நேரமா உட்காந்துருக்கான். அவனை வச்சு வெளில வர சொல்றா. டேய் டேய் போலு. ஐயோ தேங்கடா. டேய் குளிக்க கூட விட மாட்டேன். என்னடா என்னடா பண்ற இவ்வளவு நேரம்? என்ன மச்சான் பண்றது? இந்த பாத்ரூம்ல அந்த 10 நிமிஷம் தான் கஷ்டம், கடன், கவலை, ஓவர் திங்க், டிப்ரெஷன் இது எதுவுமே இல்லாம நிம்மதியா இருக்கேன்டா. அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் என்ன மாதிரி லெஜண்டுக்கு தான் புரியும். இந்த வாய் மயிருக்கு தான் நீ வெளியே வாங்கி கட்டிக்கிற. ஓடடே நில்லு. என்ன உம்மல கம்ஃபர்ட் ஸ்மெல் வருது? அதுவா மச்சான், அங்க சோப்புல மச்சான், அதான் கம்ஃபர்ட் போட்டு குடிச்சிட்டேன். அட தற்கூரி. பள்ளி எப்படி வளர்க்குவ? ஆர்பிக்லையா? ஏய் பத்ரே பாய், உன்ன மாதிரி என்ன பாத்ரூம் ட்ரெஸ்ல முதுகு தைக்கிறேன்னு நினைச்சியா? போட்ட முதுகு தேய்ச்சது மட்டும்தான் பாத்தியா இல்ல? டேய் 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 லேடாம கிளம்புங்கடா. டைம் ஆச்சுல, நான் போய் ஒரு தம் போட்டு வந்துடுறேன். சரியா? சீக்கிரம் கிளம்பு. நீ நடத்துறா. தேங்க் யூ டி. என்னாச்சு ஒரு மாதிரி இருக்க? அவன் ஃப்ரெண்டு பர்த்டேக்கு வர சொல்லியிருந்தான். அங்க வரேன்னு சொல்லிட்டு இங்க இருக்கேன். அவன்கிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோதானடி, விடு பார்த்துக்கலாம். நீ ஈஸியா சொல்லிடுவ. அவனை சமாளிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடும். நீ பேசு. ஹலோ எங்கடி இருக்க? கிளம்பிட்டியா இல்லையா நீ? ஹலோ ஹலோ கேக்குதா இல்லையா? கேக்குதுடா சொல்லு. சரி சதீஷ் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு வரியா இல்லையா? இல்லடா, ஃபேமிலியோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருக்கோம். அதான் வர முடியாதுடா. சதீஷ்ட வாரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வரலன்ற. அப்புறம் என்ன மயிருக்கு என்கிட்ட வாரேன்னு சொல்லிட்டு கமிட்மெண்ட் கொடுத்த? இப்போ எதுக்கு நீ என்கிட்ட கத்துற? நீ போனை வை, அண்ணா கிட்ட நான் பேசிக்கிறேன். ஹலோ சொல்றத கேளுடி. என்ன மச்சான், செட்டப்லாம் பயங்கரமா இருக்கு. யாரு? நம்ம கம்ஃபர்ட் பார்த்தது இல்ல? நீ ரெண்ட் கொடுக்கணும். ஆமா மச்சான். நான் ஏடிஎம் தரேன். நீ போய் எடுத்து கொடுத்துரு. சரி இந்தா. மச்சான். மச்சான் என்னடா? ஒரு 2000 எக்ஸ்ட்ரா எடுத்துக்கட்டுமா? எதுக்கு? இல்ல மச்சான், பர்த்டே செலிப்ரேஷனு. சரக்கு. ஓம் பர்த்டேக்கு நான் ட்ரீட் வைக்கணுமா? என்னவோ பண்ணி தொலை, கிளம்பு. சரி மச்சான். ஐயோ உனக்கு என்னடா? இல்ல மச்சான், நீ வரத்துக்குள்ளேயும் சென்ட் எடுத்து அடிச்சுட்டு என் ஆளை பார்க்க மொத்தா போலாம். இது காக்ரோச் கிட்டடா. அதுக்கு இதுக்குமா வித்தியாசம் தெரியாது? அதான் மச்சான் ஸ்மெல்லே வரல. கேக் ஆர்டர் கொடுத்துருக்கேன், அதை போய் ஃபர்ஸ்ட் நீ வாங்கிட்டு வா. சரி கிளம்பு. ஓகே போ. ஓகே. உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு டேய் இந்த பாத்திரத்தெல்லாம் கழுவ மாட்டீங்களாடா? எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணுமா? டேய் போடா, வேலை செஞ்சா வேர்க்குதுடா, நீயே பாரு. சிவா, பார்க்ல வெயிட் பண்ண. வந்துட்டு இருக்கேன், எங்கேயும் போயிடாத. டேய் சிவா, வரும்போது எனக்கு போர்பான் பிஸ்கெட் வாங்கி வைடா, மறந்துடாத. மச்சான் மச்சான், சீதா சீதா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாளடா மச்சான். என்னடா சொல்றா? இங்க பாரு, சும்மா சும்மா என் கூட சண்டை போட்டுட்டு இருக்காத. நான் இல்லாதப்பதான் உனக்கு தெரியும். என்ன தேடி திரிய போற பாரு. மச்சாண்டி, சீதா வந்திருக்காடா.
மச்சான் உன் சீதா வந்திருக்கா பாடுறா. டேய் பாடுறாங்கிற மச்சான். சிவா பாரு சிவா சிவா மச்சான். டேய் சீதாடா. டேய் சிவா சீதா சீதான்னு சொல்லுவாங்கடா. இப்போ முன்னாடி சீதா வந்திருக்காடா பாடுறா. டேய் மச்சான் நல்லா கேக்குறா. மச்சான் டேய் எந்திரா. டேய் சீதா நம்மள விட்டு போறாடா. மச்சான் எந்திரா. டேய் சீதா நம்மள விட்டு போறாடா. டேய் எந்திரா மச்சான். மச்சான் போறாடா. டேய் அவ போறாடா. ஓ சீதா போறாடா. எந்திரா. எந்திரிச்சு வாடா. டேய் எந்திரா. டேய் மச்சான் எந்திரா. டேய் எந்திரிச்சு வாடா. போடா. டேய் சீதா போறாடா. சிவா டேய் கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்கடா. என்னடி ஆச்சு? ஏதாவது சண்டையா? இல்லடி, இது வரைக்கும் நான் சிவா கிட்ட பொய் சொன்னதே இல்லை. இப்போ நான் பொய் சொன்னது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான். என்ன நடக்கும்னே தெரியல. அப்போ நீ பேசாம சொல்லிட்டே வந்திருக்கலாம். சொல்லியிருந்தா மட்டும் விட்டுருப்பான் பாரு. உனக்கு அவனை பத்தி தெரியாதுடி. சரிப்பா, எனக்கு தெரியவே வேணாம். ஜஸ்ட் ஒன் டே தாண்டி, என்ஜாய் பண்ணலாம் வாடி. டேய் சைடு சேர்றா. Hey Raji, come, let's vibe. இல்லை இல்லை, இங்க பாருங்க. வாடி போலாம். நோ நோ நோ, கொஞ்சம் இல்லை இல்லை வேண்டாம். ஆஹா கொஞ்சமா. ஏய் செல்ஃபி எடுக்கலாம் வாங்க. இல்லடா, ஃபேமிலியோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருக்கோம், அதான் வர முடியாதுடா. ஃபேமிலியோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருக்கோம், வர முடியாதுடா. இது வரைக்கும் நான் சிவா கிட்ட பொய் சொன்னதே இல்லை. நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் அழைப்பை ஏற்கவில்லை. தயவு செய்து பின்னர் முயற்சிக்கவும். ஏய் ஏய் மச்சான், டேய் சிவா, டேய் மச்சான் டேய் டேய் எந்திரா. டேய் மச்சான். தூக்குடா தூக்குடா அவனை தூக்குடா. டேய் மறுபடியும் சொல்கிறேன், இங்கே நடந்த விஷயம் எதுவுமே ராஜிக்கு தெரியக்கூடாது. ஏன்டா? ம் அவனுக்கு மட்டும் தெரிஞ்சுன்னு வையேன், நம்ம எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிப்பான். டேய் அதுக்கு சொல்லலடா, அவளுக்கு தெரிஞ்சா அவள் பயந்துருவா. எதா இருந்தாலும் அவனே சொல்லட்டும். அதுவும் சரிதான் மாப்பிள்ள டிக்கு. ஓச்சா சரி, அவன் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் போய் டீ வாங்கிட்டு வந்துடுறேன். டேய் இவனடா கும்பகாரனை விட அதிகமாக தூங்கிட்டு இருக்கான். அதுக்கு நான் வேணா எழுப்பவா? அவன் மட்டும் எந்திரிச்சு வந்தான்னு வையேன், மொத அடி உனக்கு தான். பாடுறா, அடிச்சிருவானடா இவன். எங்க அடிக்க சொல்லு பார்க்கலாம். டேய் சிவா, எந்திரா. உனக்கு காலைல bourbon இருந்து biscuit தூங்கிட்டே வாங்கி வைடா. எந்திரிச்சு அடிப்பான். மறந்துடாத. டேய் இப்போ எந்திரிக்கிறியா இல்லையா நீ? எந்திரிச்சு அடிப்பியா? கேட்க மாட்டேன். இங்க அடி பார்க்கலாம். டேய் எந்திரா. டேய் மறந்துடாத. வந்துடுறா. மச்சான் சாரிடா, சும்மா தான்டா சொன்னேன். நீ படுத்து தூங்கு, ரெஸ்ட் எடுப்பா. என்னடா ஆச்சு எனக்கு? ஒன்றும் இல்லை ராசா, நீ தூங்கு. எப்படி போச்சு உன் பர்த்டே? ம் சூப்பராக போச்சு. என்னடா? ஆமாம் நேற்று வாழ சதீஷ் பர்த்டேக்கு வர சொல்லியிருந்தியா? வர சொன்னேன், அப்புறம் வர முடியாது,
ஃபேமிலியோட வெளியே இருக்கேன்னு சொன்னான். ஏன்டா என்னாச்சு? இல்லை இப்போ ஸ்ரீ கூட இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட்டிருந்தா பார்த்தேன். ஸ்ரீ கூடயா? எங்க காட்டு. ஸ்டோரி போட்டு ஆஃப் அன் ஹவர்லேயே டெலிட் பண்ணிட்டான் மச்சான். நானே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். ஃபேமிலியோட வெளியே இருக்குன்னு சொன்னேன். டேய் ஸ்பீடா போடா. டேய் எங்கடா போயிட்டு இருக்கோம்? மூடிட்டு போடா. வர கோவத்துக்கு அவளை கொல்லணும் மச்சான். என்னடா ஃபேமிலியோட ரிலேட்டிவ் வீட்டுக்கு வந்திருக்கோம், அதான் வர முடியாதுடா. இப்போ எதுக்கு நீ என்கிட்ட கத்துற? நீ போனை வை, அண்ணா கிட்ட நான் பேசிக்கிறேன்.